ராதிகா டாக்டர் என்ன சொன்னாரு? ஒரு சிரப் கொடுக்கணுமா, அது என்னன்னு மெசேஜ் பண்றேன்னாரு. அப்படியா? ம். ஆமா மெசேஜ் பண்ணிருக்காரு. அந்த மெசேஜ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ம். ஒரு 5 minutes நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இரு ராதிகா, நான் போய் வாங்கிட்டு வரேன். இட்ஸ் ஓகே கோபி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ மயுவை பாத்துக்கோ, நான் 2 minutesல போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே வந்துடுறேன். நீ அப்படியே உட்காந்துக்கோ. பாய் அங்கிள். பைடா குட்டி. என்னக்கா ம்? இன்னைக்கு சப்பாத்தியா? ம். சப்பாத்திக்கு குருமா தானே? ஆமா. சரிக்கா, நான் ரெடி பண்றேன். டைம் ஆகுதே, நீ வீட்டுக்கு போலியா? ஏக்கா என்னை துரத்துறதுலே இருக்க? இல்ல செல்வி, இந்நேரத்துக்குலாம் நீ வீட்டுக்கு ஓடுவியே, அதான். நேரமாகுதே, வீட்டுக்கு போலியா, அதனால கேட்டேன். அங்க போய் என்ன ஆக போகுதுக்கா? அந்த ஆளை பார்த்தா சண்டை தான் வரும். மனசு வேற வெறுப்பா இருக்கு. அதான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாமேன்னு. என்ன திரும்பவும் சண்டையா? என்ன திரும்பவும் சண்டையா? எப்பவும் சண்டை தானே சொல்லுக்கா. சண்டை போடுறதுக்கும் குறைச்சல் இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கும் குறைச்சல் இல்ல. டெய்லி சண்டை தானே சொல்ற. ஆமா, எப்பவாவது உட்கார்ந்து நல்லா பேசுவீங்களாடி? உங்க வீட்ல 2 பேரும் என்னதான் செய்வீங்க? என்னத்த செய்வோம்? நான் தூங்கின பிறகு அந்த ஆள் வருவாரு, இல்லைன்னா அந்த ஆள் தூங்கினதுக்கு பிறகு இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் முடிச்சு போட்டு நான் பாதராம வீட்டுக்கு போவேன். இந்தா இன்னைக்கு இங்கே இருக்கிறேன், இல்லைன்னா அங்கே நான் அடுத்த வீடு எழுத்த வீடுன்னு எங்கேயாவது வாயை பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். சீக்கிரம் போனால் சண்டை தானக்கா வரும். அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு அவர்கிட்ட? குடிக்கிறது தானே? குடிக்கிறது பெரிய பிரச்சனை தான். ஆனால் இந்த மனுஷன் குடிக்கிறதே பரவாயில்லன்னு நினைக்க வேண்டியது இருக்கு. இல்லைன்னா கண்ட கண்ட பிரச்சனைலாம் இழுத்துக்கிட்டு வருவார். எல்லாம் என் நேரம். அதேக்கா நான் தான் சொன்னேனே, ஒரு பொம்பளை எப்போ பார்த்தாலும் இவர் பின்னாடியே தெரியுதுன்னு. என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவள் இருக்கிறா. தண்ணி பிடிக்கிற இடத்துலலாம் அவளை பார்ப்பேன். அப்படியே குடத்தை வச்சு 4 கும்மு கும்மலான்னு தான் தோணும். சிரிக்காதக்கா, என் நிலைமையை நினைச்சா உனக்கு சிரிப்பு வருதாக்கும். அப்படி அந்த ஆள்கிட்ட என்னதான் இருக்குன்னே தெரியல. அந்த ஆளு பின்னாடியே தெரியுறாக்கா. அந்த ஆளும் அவளுக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு போன போட்டுக்கிட்டு திரியிறாரு. அவ அதே தெருவில் இருக்கிறதுனால டெய்லி பார்க்கறது பத்தாதுன்னு வெளியில தெருவில் பொட்டிக்கடையில் எங்கன பார்த்தாலும் இவங்க தான் திடுறாங்க. பத்தாததுக்கு ஃபோனில் வேற. அக்கா வீட்டு செலவுக்கு 10 ரூபா கொடுக்கறதில்ல, உனக்கே தெரியும்ல. அந்த ஆள் என்னைக்காவது எனக்கு காசு கொடுத்துருக்குறாரா? ஆனால் அவளுக்கு காசு கொடுக்குறது மட்டும் பத்தாதுன்னு ஃபோனை ரீசார்ஜ் பண்ணி எப்போ பாரு பேச்சு. ஒரே தெருவில் இருந்துக்கிட்டு எப்படி இருக்கும் பாரு. இப்படி என் பிரச்சனையை சொல்லும்போது சிரிக்காதக்கா. ஏய், உன் பிரச்சனைக்காகலாம் நான் சிரிக்கல. நீ சொல்றத கேட்டாதான் சிரிப்பு வருது. அந்த ஆளுதான் இப்படி இருக்காரே, விட்டு தொலைய வேண்டிதானே? ஆமா, நானா இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை வாட்டி துரத்தி விட்டுருப்பேன். மனுஷன் போயும் தொலைய மாட்டேங்கிறாரு, இருந்து என் உயிரை எடுக்கிறாரு. என்னத்த பண்ண சொல்றக்கா? அக்கா இவருன்னு மட்டும் இல்லக்கா, நான் தான் பார்க்குறேனே, பக்கத்து வீடு ஏற்று வீடுன்னு எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் போனுன்ட்டு இந்த போன் வந்ததுலேருந்து எல்லாம் போச்சு. இவ அவன் கூட பேசுறா, அவன் இவன் கூட பேசுறான்ட்டு ஐயே நினைச்சாலே சீன் இருக்கு. பக்கத்து வீட்லயும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. காய்கறி வாங்க போனா இதே கதை தான். அவங்க புருஷன் எப்ப பார்த்தாலும் போன்லயே இருப்பாராம். என்னதான் பண்றாருன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க அவங்க. எல்லார் கதையும் கேக்குறப்போ என் வீட்டுக்காரர் பரவாயில்லன்னு நினைச்சுக்க வேண்டி. இனியா அப்பாவ இந்த மாதிரி ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவர் அவரோட பிசினஸ் போனை தவிர
ஒரு போனும் பேச மாட்டாரு. ஒரு பொண்ணுகிட்ட கூட பார்த்து பேசினது கிடையாது. ஒரு பொண்ணை நிமிர்ந்து கூட பார்த்தது கிடையாது. இப்பன்னு இல்ல, முன்னாடில இருந்தே அப்படிதான். நினைச்சுக்கிட்டு இரு. என் புருஷன் மாதிரி ஆளுகளை கூட நம்பலாம், ஓம் புருஷன் மாதிரி உம்முனா மூஞ்சி ஆளுகளை நம்பவே முடியாது. கொன்னுடுவேன் பாத்துக்க. இப்படி பேசாதன்னு சொல்லிருக்கேன்ல. அவரை பத்தி எனக்கு தெரியும், உனக்கு என்னடி தெரியும்? தெரிஞ்சா வச்சுக்க நீ. சீக்கிரமா சப்பாத்தியை சுட்டு கொடுத்தேன்னா 2 தின்னுவாட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஆ, அது சரி. இப்படி பேசி பேசி வேலையை கெடுத்துட்டு பேச்ச பாரு. போ, போய் அடுப்ப பத்த வச்சு வேலைய பாரு. ஏக்கா, உன் புருஷன் போன்ல சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. பிசினஸ் வேலையும் சிரிச்ச மேனிக்கு தான் பேசுவாங்களாக்கும். ஏன் பிசினஸ்ல சிரிச்சு பேசக்கூடாதா? ஆமா, நான் ஏதாவது சொன்னேன்னா என்னையத்தையும் திட்டுவ. நீ ஆச்சு உன் புருஷன் ஆச்சு. சப்பாத்திய நானே சுட்டுக்கிறேன். போ. வந்துட்டா பெருசா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறதுக்கு. எழில், அப்படின்னா உனக்கு பிடிக்கல அதானே? என்ன பிடிக்கல? நான் கேமரா பண்ணது பிடிக்கலன்னா வேற யாராவது வச்சு பண்ணிருக்க வேண்டியதானே? நீ ஓம் பட்ஜெட்டுக்கு வேற கேமரா போட்டிருக்க வேண்டியதானே? இல்லடா, நீ ஏன் அப்படி பேசுற? எனக்கு ஒரே குறை தான், இந்த லொகேஷனை மட்டும் வேற பக்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் வேற லெவலில் இருந்திருக்கும். அதுக்கு என்னடானா ஓம் படம் ஏன் படம்னு பேசுற? 2 பேரும் சேர்ந்து பண்றதா தானே பேசணும். இதுவும் நல்லா தான் இருக்கும். எடிட்டிங் ஆர்ஆர் ஒர்க்லாம் முடிஞ்சா வேற லெவல்ல இருக்கும். இருந்தா சரிதான். இருந்தா சரினா அப்ப இருக்காதுங்கறியா? ஏன்டா நான் அப்படி சொன்னா நீ ஏன் சண்டை போறதுக்கே ரெடியா இருக்க? கிரியேட்டிவ் ஒர்க்லாம் தனியா பண்ணு மச்சான். இப்படி சேர்ந்து பண்ணா இதான். ஏன்டா இப்படி இருக்க? நம்ம ப்ராஜெக்ட்ல நம்ம ஒப்பீனியனே சொல்லவே கூடாதா? நாம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நாமளே பாராட்டிக்கணுமா? நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ண மச்சான். அப்பதான் ஃபர்தர் ப்ராஜெக்ட் பெட்டரா வரும். அப்போ கிரிட்டிசைஸ் பண்ணனே பண்றியா? உமேஷ், என்னடாச்சு உனக்கு? லொகேஷன் வேற போய்க்கலாம்னு சொன்னது தப்பு தான், விடு. நல்ல கேமராமேனா வச்சு வேற போய்க்கோ நீ. டேய், லொகேஷனுக்கும் நீ பண்ணதுக்கும் என்னடா சம்பந்தம்? உமேஷ், நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம்டா. சரி மச்சான், நீ எனக்கு அந்த ஆர்டிஸ்ட்க்கு கொடு. எதுக்கு? எதுக்காகனா உனக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். இந்தா. டேய், ஏன்டா அப்படி பண்ண? இந்த படம் வேணா, உனக்கு பிடிச்ச மாதிரி வேற யாரையா வச்சு பண்ணிக்கோ. விளையாடியா நீ? பேக்கப் கூட இல்லடா, இது ஒண்ணுதான் கையில இருந்தது, இதை ஏன்டா உடைச்ச? இந்த படம் வேண்டாம், நீ தான் திரும்ப பண்ணிக்கோன்னு சொல்றேன்ல. டேய், இதுக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னு எனக்கும் உனக்கு தான்டா தெரியும். 25 நாள் வேலை செஞ்சிருக்கேன்டா, 1 வாரம் ஷூட் பண்ணிருக்கேன், நடிச்சவங்களுக்கு கஷ்டப்பட்டு பேமெண்ட் கொடுத்திருக்கேன். இப்படி 1 செகண்ட்ல தூக்கி உடைச்சிட்டியாடா? நீ வேற ஆளை வச்சு பண்ணிக்கோன்னு சொல்றேன்ல. இவ்ளோ நாளா நான் கஷ்டப்பட்டு பண்ண படம்டா. ஷூட்டிங்க்கு பணம் இல்லாம எங்க அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு வந்து பண்ண படம்டா இது. நான் எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லி எங்கெங்கயோ கடன் வாங்கிட்டு கொடுத்தாங்கடா எங்க அம்மா. எங்க அம்மா கிட்ட போய் என் வேலையெல்லாம் நாசமா போச்சுன்னு நான் எப்படா சொல்லுவேன்? சொல்றா, நான் எப்படா சொல்லுவேன்? டேய், என்னடா அடிக்கிற?
இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதடா. டேய் முதல்ல இங்கிருந்து போடா. சரி ஜெனி, ஓகே பாய். உள்ள போ. போகாத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. இவ்வளவு நேரம் உன் கூட தானே இருந்தேன். உள்ள போ. வெயிட் பண்ணன்னு சொல்றேன்ல, கேட்க மாட்டியா? கைய விடு. ஏய், எதுக்கு கைய தட்டி விடுற? உங்க அப்பா பார்த்தாருன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். கோலகாரனை பாக்குற மாதிரி பாப்பாரு. உள்ள போ. எங்க பாரு, அவர் வரதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஒவ்வொரு தடவை நான் டிராப் பண்ணும்போது எவ்வளவு திட்டு வாங்குற. போ. காதலுக்காக திட்டு கூட வாங்கலனா எப்படி? ஏண்டி இப்படி இருக்க? எப்படி திட்டினாலும் சரி, கல்யாணமாவது பண்ணி தொலைன்னு எங்க வீட்ல சொல்லிட்டாங்க. எங்க வீட்ல கிரீன் சிக்னல் தான். ஆனா உங்க வீட்ல நீதான் இன்னும் சொல்லாம இருக்க. ஐயோ, அதை மட்டும் ஞாபகப்படுத்தாத. இப்ப சொல்லுவியா மாட்டியா? சொல்லாம எப்படி? சொல்லுவேன். ஏன் இப்படி இருக்கிற? கழட்டி கழட்டி விட்டுற மாட்டியே? கழட்டி விடுறதுக்கா ஸ்கூல்ல இருந்து உன் கூடவே இருக்க? நீ எங்க என் கூட இருக்க? நான் தான் உன்னை தொத்திட்டு இருக்கேன். ஏன் சொல்ல மாட்ட? ஐயோ டாடி, ஏய், அப்பவே சொன்னேன்ல. ஹலோ அங்கிள். ஜெனி, உள்ள வா. சரி. சாரிடா. சொன்னா கேட்க மாட்டே நீ. அவர் திரும்ப கூப்பிடுறதுக்குள்ள உள்ள போ. ஹே, கிளம்புறியா? இல்ல, உன் டாடி உள்ள போய் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து என்ன சொல்ற வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். சரியா? நீ கிளம்பு. பாய். பாய். சரியா? பாய் பாய். என்னதான் பண்ற நீ? அவ வந்ததை நான் பார்க்கலங்க. ஜெனி, என்னங்க? ஜெனி, உட்காரு. உட்காரு. உன்னை அடிக்காம திட்டாம வளர்த்தது நீ ஒரே பொண்ணு, உனக்கு செல்லம் கொடுக்கணும் அப்படின்னு இல்ல. பிள்ளைங்களை பொறுப்பாவும் ஃப்ரெண்ட்லியாவும் வளர்க்கணும், ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு தான். அதுதான் இப்ப தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இப்படி ஒரு பையன் வாசல்ல வந்து உன்னை டிராப் பண்றது நல்லா இருக்காதுன்னு நாங்க எத்தனை தடவை உன்கிட்ட சொன்னோம். உள்ள வந்தா திட்டுறீங்க, அப்புறம் வெளியில டிராப் பண்ணாம. நாம வளர்த்தது தாங்க தப்பா போச்சு. இவளையெல்லாம் அடிச்சு வளர்த்திருக்கணும். ஏய், இரு. இங்க பாரு ஜெனி, அந்த பையனை எங்க 2 பேருக்கும் பிடிக்கலதான். நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாதுதான். ஆனா உனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால நாங்க 2 பேரும் அமைதியா இருக்கோம். இப்படி ரோட்ல நின்னு பேச வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு தான் நாங்க 2 பேரும் சொல்றோம். அதையும் கேட்க மாட்டேன்னா எப்படி? செழியா அவங்க வீட்ல பேசிட்டானா? இதுல யார் பக்கம் தப்பு இருக்கு? இல்ல, அவன் பேசுவான் டாடி. நீ ஒரு பொண்ணு, நீயே எங்க கிட்ட தைரியமா சொல்ற. அவனுக்கு பேசுறதுல என்ன பிரச்சனை? அவன் பயப்படுறான் டாடி. இந்த மாதிரி பசங்க கிட்ட தான் கேர்ஃபுல்லா இருக்கணும்.
இன்னைக்கு பேச பயமா இருக்குன்னு சொல்லுவான், நாளைக்கு அவங்க வீட்டுல ஒத்துக்கலன்னு சொல்லுவான். ஒரு வருஷம் கழிச்சு வீட்டுல பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். இவனுங்களெல்லாம் நம்பவே முடியாது. நோ டாடி, செழியன் அப்படி பண்ணவே மாட்டான். ஊர்ல நடக்கிறது தானே டாடி சொல்றாரு. செழியன் அப்படி பண்ண மாட்டான் மம்மி. நீ அவனுக்காக எங்களை எதிர்த்து பேசிட்டு இருக்க. ஆனா எங்க பிரச்சனை உனக்கு பெருசாவே தெரியலல்ல. அவனுக்காக எங்களை தூக்கி போடுற, அப்படித்தானே? நோ டாடி. எஸ், நீ அப்படிதான் பண்ணிட்டு இருக்க. ஆனா 50% ஆவது அவன் பக்கம் ரியாக்ஷன் இருக்கணும்ல. அவன் வீட்டுல என்ன சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியணும். கல்யாணத்தை பத்தி என்ன ஐடியான்னு கேளு. எங்களுக்கு பிடிக்கலனாலும் உன் விருப்பத்துக்காக நாங்க விட்டு கொடுக்கறோம். அவனை பேச சொல்லு. அவன் வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. இதுல எதை அவன் பண்ணலனாலும், அதுக்கு எந்த காரணம் அவன் சொன்னாலும் அது தப்புதான். இல்ல டாடி. வெயிட், இப்போ பதில் சொல்லாத. அவன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்ககிட்ட சொல்லு. ஆனா இப்படி வாசல்ல வந்து டிராப் பண்றது இன்னைக்கு தான் லாஸ்டா இருக்கணும். அவனதான் கல்யாணம் பண்ணிக்க நாங்க 2 பேரும் சொல்றோம்ல. கர்த்தரும் தலையில அப்படி எழுதியிருக்காருன்னு நாங்க 2 பேரும் நினைச்சுக்கிறோம். ஆனா அவங்க வீட்டுல இருந்து எங்ககிட்ட வந்து பேசணும். உடனே முடிவு பண்ணணும். அப்படி இல்லைன்னா நாங்க 2 பேரும் வேற முடிவு எடுப்போம். பாத்துக்கோ. இனியா, படின்னு சொன்னா டிவி பார்த்துட்டு இருக்க. படி. ஏய், எங்க போற? மேல போய் படிக்க. வேண்டாம், இங்கேயே உட்காந்து படி. எப்படி பாக்குறதுன்னு தெரியலையே. இவகிட்ட கேட்கலாமா? இனியா, இனியம்மா, என்ன வேணும்னு சொல்லுமா. இழுக்கிற. இதுல வீடியோ எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரியா? என்ன வீடியோ? எப்படி பார்க்கறதுன்னு சொல்லு. என்ன வீடியோன்னு நான் சொல்றேன். ஏன் என்ன வீடியோன்னு சொல்ல மாட்டியா? அதிக பிரசங்கி, அம்மா சொல்றது மட்டும் கேளு. எப்படி வீடியோ பார்க்கறதுன்னு சொல்லு. ரொம்ப தான் மிரட்டுற. ஆனா ஒண்ணுமே தெரியாது. குடு. இதோ இதுக்குள்ள போய் அப்புறம் இதுக்குள்ள போய் என்ன வேணுமோ அதை டைப் பண்ண. இதுல வரும். இந்தா பாத்துக்கோ. சரி, நீ படி. ஏய், படி. எப்படி டைப் பண்றதுன்னு தெரியலையே. இவகிட்ட கேட்கலாமா? கேட்டா சிரிச்சிருவாளா? குடுக்கறியா இல்லையா? கூடடி. இருமா. ஹவு மீ கார் டிரைவ். ஹவு
அதெல்லாம் நீ எதுக்கடி படிக்கிற? குடிங்க குடி. என்னம்மா நீ இப்படி காமெடி பண்ற? நீ ஒழுங்கா படி படி. ஐயோ ஐயோ. வாடா.